சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ பிக் பாஸ் காமன் மேன் ஒரு ஷோ பண்ண போறதா ஒரு ப்ரோமோ வந்திருக்கு, அதை நீங்க பாத்தீங்களா? பிக் பாஸ் த காமன் மேன் இனிமே விளையாடுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, வனிதா அவங்க பிக் பாஸில் வந்திருக்காங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணும் வந்திருக்காங்க. இந்த பட்சத்தில் அவங்களோட ரெண்டாவது பொண்ணு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களும் ஃபேமிலி ரவுண்டில் வந்தால் எல்லாருமே இஷ்டப்பட்டு பார்க்குறது வந்து அந்த ஃபேமிலி ரவுண்ட். அவங்களுமே அந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்தால் அந்த பாப்பா அவங்களெல்லாம் இஷ்டப்பட்டு பார்ப்பாங்க, அதனால ஒரு டிஆர்பி கிடைக்கும், ஹைப் இருக்கும். மேபி சண்டை போடணும், ஒரு எப்போவுமே ஒரு வில்லித்தனம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு வேணும்னு ஆடியன்ஸ் பட்டுச்சுன்னா குக் வித் கோமாளிலேருந்து சாந்தா ஃபேமிலி அவங்க கொஞ்சம் நல்லா சண்டை போடுவாங்க. அவங்க வந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போகணும். போன வருஷம் ட்ரெண்டை வச்சு பார்த்தா பார்வதி அம்மா அவங்க வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். இந்த ரீசெண்டாக செஸ்ஸு ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ அவன் ட்ரெண்டிங்கில், ஏன்னா ஸ்மாலாக ஆரம்பித்தாலும் கொஞ்சம் பெருசாக ரொம்ப பெருசாக போனால் இப்போ பிரதீப் ரங்கநாதன் கூட கொஞ்சம் ரெகனேஷன் வந்து இப்போ அதனால் இழுக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கலாம். இது ஆல்ரெடி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இந்த காமன் மேனுக்குன்னு வச்சாங்க தான். ஸோ அதே மாதிரி ஆப்வியஸாக தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லலாம் வந்து காமன் மேனை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க, எப்பயும் செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும் தான் சான்ஸ் கொடுப்பீங்களா, அப்படியெல்லாம் எல்லோரும் கொஷின் பண்ணாங்க. ஸோ மேபி ஒரு காமன் மேன் அதுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அந்த காமன் மேன் வந்து அதில் வர நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பை எப்படி கோ த்ரூ பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. பிக் பாஸ் வந்து மோஸ்ட்டாக ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எனக்கு ரியலாக இருக்கிற போல் தோணலை. அண்டு மோஸ்ட்டாக அதில் வந்து கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் எல்லாம் பண்ணுற மாதிரி தோணுது. என்னைக்கு கமல் சார் போனாரோ அன்னையிலேருந்து பிக் பாஸ் அவ்வளோ பார்க்கறது கிடையாது. விஜய் சேதுபதிக்கு பதிலாக வேறு யாரையாவது போடலாம். இப்போ பிக் பாஸ் காமன் மேன் ஒரு ஷோ பண்ண போகிறதா ஒரு ப்ரோமோ வந்திருக்கு, அதை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கும் பிக் பாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கும் ஆசை இருக்கா? ஷோட ப்ரோமோ பார்த்தேன், பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நிஜமாக அங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தோணவே இல்லை. இல்லை, கண்டிப்பாக நான் ஆசைப்பட மாட்டேன். மேபி இது மற்ற ஆடியன்ஸ், அதாவது கொஞ்சம் லக்ஸரியாக வாழணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க போனால் அங்கே ரொம்ப நாள் சர்வே பண்ணாங்களான்றது டவுட்டு தான். பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லோரும் ஒரு செலிப்ரிட்டி அந்த இன்டர்நெட் ஃபேமஸ் பீப்புளை தான் கூப்பிடுவாங்க. ஆனால் காமன் பீப்புளுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அப்படின்றத பட்சத்தில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எல்லாருக்குமே வந்து பிக் பாஸ் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. உங்களுக்கு ஏன் அந்த தாட் சுத்தமாக இல்லை? பிக் பாஸ் வந்து மோஸ்ட்டாக ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எனக்கு ரியலாக இருக்கிற போல் தோணலை. அண்டு மோஸ்ட்டாக அதில் வந்து கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் எல்லாம் பண்ணுற மாதிரி தோணுது. அது செலிப்ரிட்டிஸ் லைஃப்க்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு காமன் மேன் அதுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அந்த காமன் மேன் வந்து அதில் வர நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பை எப்படி கோ த்ரூ பண்ணுவாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா அங்கே வந்து நம்மளோட ரியாலிட்டியை வந்து எப்படி சொல்ல, ஒரு கட்டாயத்தோட பேரில் நம்மளை வந்து அவங்க அந்த இடத்துல வாழ வைக்காங்க. அது எனக்கு அது மட்டும் இல்லை, ஒருத்தரோட பர்சனலை வந்து இப்படி பப்ளிக்காக பண்ணுறது எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அங்கே போனாலே நம்மளாவே இருக்க முடியாது, நம்மளை சுற்றி நிறைய கேமரா இருக்குது அப்படின்னு தான் நம்ம இருப்போம். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நடித்து தான் ஆகணும். ஸோ அவங்க உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அதில் பாதி பேர் பொய்யா தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும். அதனால அதை வச்சுலாம் ஜெயித்தவங்க தோத்தவங்கன்னெலாம் சொல்ல முடியாது. அதுக்காக இப்போ இதை ஷோ திடீர்னு பண்ணுறதுக்கும் சரி, இல்லைன்னா நம்ம பிக் பாஸ் மேலேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, உங்களுக்கு இதுக்கப்புறம் பிக் பாஸில் யார் வருவா, எப்படி இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? ஓகே, இது வந்தப்போ எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தோணுச்சு. ஏன்னா இது வந்து இன்ஃப்ளூயன்சர், அது இல்லாமல் சினி ஃபீல்ட்லேருந்து போகிறவங்களோட காமனாக எல்லோரையும் கூப்பிட்றாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக எனக்கு பட்டுச்சு. எனக்கு வந்து இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸை கூப்பிடுவாங்களோன்னு தோணுது. அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு காமன் மேனுன்னு வர வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, வனிதா அவங்க பிக் பாஸில் வந்திருக்காங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணும் வந்திருக்காங்க. இந்த பட்சத்தில் அவங்களோட ரெண்டாவது பொண்ணு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அந்த யங் கேட்டகரியில் அவங்க வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற யாராச்சும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கேன்.
இந்த ஒரு ஷோ திடீர்னு பண்றதுக்கான காரணமும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, உங்களுக்கு என்னவா தோணுது? இது ஆல்ரெடி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாமே இந்த காமன் மேனுக்குன்னு வச்சாங்க தான். ஸோ அதே மாதிரி ஆப்வியஸாக தமிழ் இண்டஸ்ட்ரியிலே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லலாம் வந்து காமன் மேனை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க, எப்பயும் செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும் தான் சான்ஸ் கொடுப்பீங்களா, அப்படியெல்லாம் எல்லோரும் கொஷின் பண்ணாங்க. ஸோ மேபி அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் இதை கொண்டு வந்திருக்கலாம் மேபி. அண்டு சிம்பத்தி, ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் மேன் கூட இன்னொரு காமன் மேன் வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து அவங்க ஸ்டோரி, அவங்க காமன் மேனை எடுக்கும்போது அவங்களோட ஸ்டோரியை கேட்டு தான் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டோரி வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் பீப்புளோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம்னு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ எந்த ஷோஸும் அவ்வளோவா மக்கள்கிட்ட அவ்வளோவா பார்க்குறது இல்லை, ஸ்கிப் பண்ணி இந்தமாரி ஒரு ஷோ வந்து எல்லோரும் பார்க்க ஒரு டிஆர்பிக்காகவும் இது பார்க்குறதுக்காக. செலிபிரிட்டிஸ்ன்னு பார்க்குறப்ப எப்பவுமே செலிபிரிட்டிஸ் வந்து பிக் பாஸ் ஷோவில் இருப்பாங்க. செலிபிரிட்டிஸ்ன்னு பார்க்குறப்போ எப்பவுமே ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு வருஷத்துலனா, அவங்கள கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இந்த வருஷம் யார் வரக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது? மேபி சண்டை போடணும், ஒரு எப்போவுமே ஒரு வில்லித்தனம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு வேணும்னு ஆடியன்ஸ் பட்டுச்சுன்னா, குக் வித் கோமாளிலேருந்து சாந்தா ஃபேமிலி அவங்க கொஞ்சம் நல்லா சண்டை போடுவாங்க. அவங்க வந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போகணும். போன வருஷம் ட்ரெண்டை வச்சு பார்த்தா பார்வதி அம்மா அவங்க வந்தால் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். இந்த ரீசெண்டாக செஸ்ஸு ஃபேமஸ் ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ அவன் ட்ரெண்டிங்கில், ஏன்னா ஸ்மாலாக ஆரம்பித்தாலும் கொஞ்சம் பெருசாக ரொம்ப பெருசாக போனால் இப்போ இந்த பிரதீப் ரங்கநாதன் கூட கொஞ்சம் ரெகனேஷன் வந்து இப்போ அதனால் இழுக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கலாம். எனக்கு வந்து விஜய் டீம்லேருந்து யாராச்சும் வந்தால் இன்னும் நல்லா தோணுது. ஏன்னா அவங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவே வச்சுருப்பாங்க, கொஞ்சம் எங்கேஜாக வச்சுருப்பாங்க பீப்புள்ஸையும். அவங்க வந்தால் இன்னும் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு காமன் மேன்னு சொல்லுவாங்க, ஆனால் காமன் மேனை கூப்பிடுவாங்களான்னு தெரியலை. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமாக இருக்கிற ஃபேஸை தான் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ லாஸ்ட் சீசனில் வந்து கானா வினோத்தோட ஃபேமிலி ரவுண்டில் கானா வினோத்தோட ஒய்ஃப் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்கள சூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இர்ஃபானோட ஒய்ஃபை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது மேபி. ஏன்னா அவங்களும் ஃபேமிலி ரவுண்டில் வந்தால் எல்லாருமே இஷ்டப்பட்டு பார்க்குறது வந்து அந்த ஃபேமிலி ரவுண்ட். அவங்களுமே அந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்தால் அந்த பாப்பா அவங்களெல்லாம் இஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. அதனால ஒரு டிஆர்பி கிடைக்கும், ஹைப் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மேபி அவங்கள போக சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹோஸ்டிங் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு கமல் சார் போனாரோ அன்னையிலேருந்து பிக் பாஸ் அவ்வளோ பார்க்கறது கிடையாது. விஜய் சேதுபதிக்கு பதிலாக வேறு யாரையாவது போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி.